இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் 2 பேரை அழைத்து, உங்களுக்கு எதிரே இருக்கிறதான கிராமத்துக்கு போங்கள். அங்கே நீங்கள் போகும்போது இதுவரையிலும் யாரும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டீர்கள் காண்பீர்கள். அந்த கழுதையும் குட்டியையும் அவிழ்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். 2 சீஷர்கள் அதை அப்படியே கேட்கிறார்கள். அவர்கள் அவிழ்த்துவிட்டு வருகிறார்கள் என்கிறதை கடந்த வாரத்திலே மத்தேயு 21 அதிகாரத்திலிருந்து வசனம் 1-7 வரையிலும் பார்த்தோம். இப்போது கழுதை குட்டியும் கழுதையும் வருகிறது. ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை மரக்கிளைகளை எல்லாம் போட்டு இயேசு கிறிஸ்துவை அந்த கழுதையின் மீது ஏற்றுகிறார்கள். இப்போது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளதாக அவர் நுழைகிறார். அவர் நுழைந்து வருகிறதான போது வித்தியாசமான சம்பவங்களை பார்க்கிறார். இன்றைக்கு வசனம் 12-17 வரையிலும் என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போது இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் தேவாலயத்திற்குள்ளதாக வருகிறதான போது வித்தியாசமான சம்பவங்களை பார்க்கிறார். அங்கே விற்கிறவர்கள் இருக்கிறார்கள், வாங்குறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மிக பெரிதான வியாபாரம் அங்கு உள்ளதாக நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு இதை பார்க்கிறதான போது அவர்கள் அந்த அளவிற்கு அவர் வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு அங்கு கோபம் அடைகிறதை பார்க்க முடியும். கோபமடைந்து எல்லாவற்றையுமே அவர் எடுத்து துரத்திவிட்டு வெளியே தள்ளிவிட்டு அவர் சொல்லுகிறார் வசனம் 13, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்களே என்றார். இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் எடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஏசாயா 56:7 சொல்லுகிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். எரேமியா 7:11 சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ. அப்படியானால் தேவனுடையதான பிரசன்னம் தங்கி இருக்கிறதான ஒரு இடம், ஜனங்கள் வாஞ்சையோடும் தாகத்தோடும் கடந்து வந்து தேவனை ஆராதிக்கிறதான ஒரு ஸ்தலம், வியாதியிலும் பலவீனத்தோடும் வருகிறதான ஜனங்கள் இந்த ஜெப வீட்டிற்குள்ளதாக ஆலயத்திற்குள்ளதாக கடந்து வந்து தேவனுடைய பிரசனத்தை அவர்கள் உணர்ந்து சுகத்தை பெற்று செல்கிறதான இடம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறதான ஊழியர்கள் தேவ ஜனங்களுக்காக பணியாற்றுகிறவர்களாகவும் சேவை செய்கிறவர்களாகவும் ஊழியம் செய்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை தேவன் பார்க்கிறதை பார்க்க முடியும். தேவனுடைய வீடு ஆராதனைக்கும் ஜெபத்திற்கும் தேவனை தேடுகிறதற்குமான இடமாக இருக்க வேண்டும். ஒருபோதும் சுய லாபத்திற்காகவோ அல்லது மத ஊழலுக்காகவோ அதை பயன்படுத்தவே கூடாது. இப்போது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையுமே அவர் விரட்டி மாற்றி அனுப்புவதற்கு அப்புறமாக அடுத்த வசனத்தில் பார்க்கிறதான போது இப்போது இந்த ஜெப வீடு ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்கிறதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. அப்பொழுது குருடர்கள் சப்பானிகள் தேவ ஆலயத்திலே அவரிடத்தில் வந்து அவர்களை அவர் சுஸ்தமாக்கினார். இவ்வளவு நாட்களும் ஒருவேளை இந்த சப்பானிகள் குருடர்கள் எல்லாமே தேவ ஆலயத்திற்கு வெளியே ஏதோ ஒரு சைடிலே அமர்ந்திருந்து அவர்கள் ஒருவேளை பிச்சை எடுத்துக்கொண்டிருந்திருக்கலாம். இவர்கள் இந்த ஆலயத்திற்குள்ளதாக வந்து ஒருவேளை தேவனை நோக்கி முறையிடுகிறதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு கொடுக்கப்படாதிருந்திருக்கும். ஆனால் இப்போது இங்கு இருந்ததான எல்லா அசுத்தத்தையும் இயேசு மாற்றினதற்கு அப்புறமாக ஜனங்கள் உள்ளே வருகிறதற்கு தேவாலயம் ஆயத்தமாக இருக்கிறது. இப்போது சப்பானிகள், வியாதியோடு இருக்கிறவர்கள், குருடர்கள் எல்லாருமே கடந்து வருகிறார்கள். இயேசு அவர்களை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். அப்படியானால் இயேசு தேவையில்லாத காரியங்களையும் ஊழல்களையும் வியாபாரங்களையும் தேவ ஆலயத்தை விட்டு அகற்றினதான போது சுகம் அளிக்கிறதற்கும் மீட்பும் பெறுகிறதான இடமாக இந்த இடம் மாறுகிறது. இப்போது உடைக்கப்பட்டதான நொந்து போய் இருக்கிறதான இருதயம் நொறுங்கி இருக்கிறதான ஜனங்கள் தேவ ஆலயத்திலே கடந்து வந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இங்கு வழியாக அது மாறுகிறதை பார்க்க முடியும். இப்போது இயேசு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதை அங்கே இருக்கிற ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஒரு 2 கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது வசனம் 15-16, பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் என்று எல்லாருமாக இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? இயேசு செய்த அற்புதத்தை பார்த்து வசனம் 15, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி தேவாலயத்திலே அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனை போற்றுகிறார்கள், தேவனை உயர்த்துகிறார்கள். ஆனால் மறுபக்கத்திலே இந்த வேத பாரகர்கள், அதாவது பிரதான ஆசாரியரும் வேத பாரகர்களும் இதை கண்டு அவர்கள் கோபம் அடைகிறதை பார்க்க முடியும். ஏன் அவர்கள் கோபம் அடைகிறார்கள்? இவ்வளவு நாட்களும் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. இவ்வளவு நாட்களும் விற்கிறவர்கள் வாங்குகிறவர்கள் எல்லாம் கடந்து வந்து இந்த தலைவர்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கிறதாக இருக்கிறது. ஆனால் இப்போது இயேசு எல்லாவற்றையுமே மாற்றியதற்கு அப்புறமாக
இந்த இடம் மறுபடியுமாக ஆராதனைக்குரிய இடமாக மாறுகிறது. அந்த வியாபார அனுபவங்கள் மாறி போகிறது. இந்த தேவ ஆலய தலைவர்கள் அங்கு கோபம் அடைகிறதை நாம் இதில் பார்க்க முடியும். தாழ்மையான இருதயம் இயேசுவுக்கு ஆராதனையை கொண்டு வருகிறது. ஆனால் அகந்துள்ள இருதயம் தேவனை எதிர்த்து நிற்கிறதாக பார்க்க முடியும். பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் கூட அநேக ஜெப ஆலயங்களையும் தேவ ஆலயங்களையும் நாம் இவ்வாறாக பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்கு என்றும் சொல்லியும் தேவனை ஆராதிக்கிறதற்கு என்று சொல்லியும் அநேக சபைகள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் நாளடைவிலே அந்த சபைகள் வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பலவிதமான நிகழ்ச்சிகளுக்கும் பலவிதமான கொண்டாட்டங்களுக்கும் பலவிதமான வியாபார காரியங்களுக்கும் அந்த ஆலயமும் ஆலய வளாகமும் மாறி போகிறது. அப்படி மாறி போகிறதான போது தேவனை உண்மையாக ஆராதிக்க வேண்டும் என்று இருக்கிறதான ஜனங்கள் அந்த ஆலயத்திற்குள்ளதாக சரியாக வந்து தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இது ஒரு எச்சரிக்கையாக நாம் பார்க்க முடியும். இந்த நாட்களிலே இயேசு எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லுகிறார். எருசலேம் தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அவர் மாற்றுகிறார். இப்போது ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறதற்கு ஒரு வழியாக மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய தேசங்களிலும் நம்முடைய சபைகளும் அப்படி காணப்படுகிறது என்று சொன்னால் அதை மாற்ற வேண்டியது அவசியம். அதிலிருந்து மாறி வர வேண்டியதும் அவசியம். தேவன் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். தேவன் எதை விரும்புகிறார்? ஆலயம் என்று சொல்லுகிறது ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கும் ஆண்டவரை ஆராதிக்கிறதான ஜனங்கள் கடந்து வந்து ஆராதிக்கிறதற்கும் மாத்திரமே, வியாபாரங்களுக்கும் வியாபாரம் சார்ந்ததான செயல்களுக்கும் அல்ல என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்ததான போது அங்கு உண்மையான ஆராதனை நடக்கிறது. உண்மையாகவே ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். உண்மையாகவே அற்புதங்கள் நடைபெறுகிறது. பிள்ளைகள் உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய ஆலயம் எப்படி காணப்படுகிறது? தேவன் கடந்து வருகிறதற்கு அது வாய்ப்பானதாக இருக்கிறதா, அல்லது தேவையில்லாத காரியங்களால் அடங்கி போய் இருக்கிறதா என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு பார்க்கிறது என்னவென்று சொன்னால், நாம் தேவ ஆலயத்தை ஜெப ஆலயத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? தேவ பிரசன்னத்திற்காகவும் ஜெபத்திற்காகவுமா அல்லது வியாபாரத்திற்காக இருக்கிறோமா? ஜெபத்திற்காகவும் தேவ பிரசன்னத்திற்காகவும் இருக்கிறதான போது அநேக ஜனங்கள் கடந்து வந்து தேவ அன்பை அவர்கள் ருசி பார்க்க முடியும். தேவ அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் குழந்தைகளைப் போல நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவரை ஆராதித்து அவரை உயர்த்துவோமாக என்று சொன்னால் அவருடைய வீடு ஜெப வீடாக காணப்படுகிறது, வியாபார வீடு அல்ல. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஜெப வீட்டை தேவ பிரசன்னம் உருவாக்குகிறதான வீடாக மாறுகிறதற்கு கர்த்தர் அருள் புரிவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன்.